வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு திருத்தலத்தை பற்றி தான். வாங்க போகலாம். வெயில் காலமாக இருந்தாலும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டில் தான் கொடைக்கானல் நகரம் இருந்தது. இந்த கொடைக்கானல் நகரில் பல கத்தோலிக்க ஆலயங்கள் இருக்கின்றது. அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் இந்த ஆலயம் குழந்தை இயேசு திருத்தலம். பாருங்க, பச்சை பசேல்னு எவ்வளோ அழகான ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த குழந்தை இயேசு திருத்தலம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. அன்னை மரியாள் குழந்தை இயேசுவுடன் காட்சி கொடுத்த அற்புதமான புதுமை நிறைந்த ஒரு இடம்தான் இந்த குழந்தை இயேசு திருத்தலம். ஆம் நண்பர்களே, நம்மளை பல பேர் கொடைக்கானலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருப்போம். ஒரு இன்ப சுற்றுலாவாக சென்று இருப்போம். நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தை கண்டிப்பாக கடந்து தான் போயிருப்போம். ஆனால் அங்கே ஒரு ஆலயம் இருக்குது அப்படிங்கிறத சில பேர் கவனிக்க மறந்து போயிருப்போம். ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்தான் குழந்தை இயேசு திருத்தலம். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கின்றது நண்பர்களே. இந்த இடத்துல அன்னை மரியாள் குழந்தை இயேசுவோடு 2016 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பன்னீர் செல்வம் அப்படிங்கிற ஒரு சகோதரருக்கு காட்சி அளித்திருக்கிறாங்க. இந்த பன்னீர் செல்வம் அப்படிங்கிறவர் 2016 டிசம்பர் 12 அன்னைக்கு தன்னோட வண்டியில் மண்ணை ஏற்றுக்கொண்டு அதை கொட்டுவதற்காக போய்கிட்டு இருந்திருக்காரு. அந்த வேளையில் இந்த பகுதியில் அவர் கடந்து போகும்போது அவருடைய வண்டிக்கு பின்புறத்தில் ஒரு வெளிநாட்டு பெண் அழகான குழந்தையை வைத்துக்கொண்டு குழந்தை இயேசு ஆலயத்தை பார்த்து கொண்டிருப்பதை அவர் பார்த்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த பெண் மெழுகு சிலையை போலவும் அவரது முகம் பிரகாசமாகவும் நீலவண்ண ஆடை உடுத்தியிருந்ததையும் பார்த்திருக்கார். இந்த விஷயம் நடந்து 51 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஜனவரி 31, 2017 வருடம் இரவு 9 மணிக்கு பட்டிவீரன்பட்டியை சேர்ந்த ஒரு இந்து சகோதரர் சக்திவேல் அப்படின்னு அவரோட பேரு, அவருக்கு அன்னையானவர் 2ஆம் காட்சியை அருளியிருக்காங்க. எப்படின்னா, அவர் இரவு கடைக்கு போகும்போது சாலையின் இடதுபுறத்தில் ஒரு மாபெரும் ஒளியை பார்த்திருக்கார். அந்த ஒளியில ஒரு பெண் குழந்தையை வைத்திருப்பதை கண்டிருக்கார். அந்த குழந்தை மிகவும் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்துடன் இருந்திருக்கின்றது. அந்த குழந்தையின் அன்னையானது எளிமையான முகத்தோடு பிரகாசித்திருக்கின்றார். அவர் அப்படியே அந்த அம்மாவுடைய பாதங்களை பார்த்திருக்கிறாரு. பாதங்களில் காலணி இல்லை, கால்கள் மிகவும் அழகாக இருந்திருக்கின்றது. அந்த குழந்தையுடைய முக அழகு மீண்டும் பார்க்க தூண்டியதால அவர் அந்த குழந்தையை பார்க்க நிமிர்ந்த போது அன்னையும் குழந்தையும் உடனே அந்த இடத்தில் மறைந்து விட்டார்களாம். என்ன ஒரு அற்புதமான காட்சி அவருக்கு கிடைத்திருக்கின்றது பாருங்கள் நண்பர்களே. அன்னை 2 முறை காட்சியளித்து இந்த பகுதியில் அவர்களுக்கு அருள் பாவித்திருக்கின்றார்கள். அன்னை காட்சியளித்த இந்த இடத்துல ஜெபித்து வரும் அநேகருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களும் நடந்துட்டு வருதா நண்பர்களே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் இந்த விவரங்களெல்லாம் எழுதி அதில் ஒரு போர்டாக வச்சுருந்தாங்க. எத்தனை முறை நானும் கொடைக்கானலுக்கு போயிருக்கேன். ஆனால் அன்னை தன் குழந்தையோடு இந்த இடத்துல காட்சி கொடுத்ததை இத்தனை நாள் நாம் கவனிக்காமல் போயிருக்கோமே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அற்புதமான ஒரு இடம் பாருங்கள். நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆலயம் உங்களுக்கு தெரியும்.
இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் குழந்தை இயேசு திருத்தலம். கொடைக்கானலில் அந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான குழந்தை இயேசு ஆலயம் இது. பாருங்க, வாங்க. இந்த வாசலில் நம்ம உள்ளே போகும்போதே அற்புத கிணறு, அந்த தண்ணீரை நிறைய பேர் புனித தண்ணீராக எடுத்து செல்கின்றார்களாம். அந்த மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. பாருங்கள், ஒரு வாளி போட்டு ஒரு சின்ன ஓட்டை மட்டும்தான் அதில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் தண்ணீர் உள்ளே ஃபுல்லாக இருந்தது. இந்த ஆலயத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பாக இங்கே கல்வெட்டும் வைக்கப்பட்டிருந்தது. ஆலயத்திற்கு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அழகாக நற்கரணை பாத்திரத்திற்கு மேலே அந்த நற்கரணை இருக்கிறது. அதில் குழந்தை இயேசு ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான ஒரு சிற்பம் பாருங்களேன். ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க பாருங்கள். குழந்தை இயேசுவாக ஆண்டவர் ஒரு ஆலயத்தில் தொலைந்த போது என்ன மாதிரியான ஒரு உருவகத்தை நம்ம கற்பனை செய்து வைத்திருந்தோமோ அந்த உருவத்தில் அவர் இருக்கிற மாதிரி இந்த சிறுபத்தை அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு சிறுபம். இயற்கை எழில் சார்ந்த இந்த இடத்துல இந்த குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் கொடைக்கானல் வரும்போதே இது பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சிக்கல் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு பகுதி கொடைக்கானலில், அந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது வந்துடும். அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாசல் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இயேசுனுடைய ஆர்ச்சி ஒன்று போட்டிருக்கிறாங்க ஆலயத்திற்கென்று. அதை கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடலாம். வலதுபுறமாகத்தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக வாங்க. அன்னை மரியாள் குழந்தை இயேசுவோடு காட்சி கொடுத்த இந்த அற்புதமான புதுமை நிறைந்த இடத்திற்கு வாருங்கள். உங்களுடைய கவலை, கஷ்டங்கள், உங்களுடைய நோய்கள், துன்பங்கள் அனைத்தையும் அன்னையிடம் முறையிடுங்கள். குழந்தை இயேசுவின் அருள் கிடைக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.